ஒரு அருமையான கண்டென்ட் வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தெலுங்கு திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட இப்போ வெளிவந்திருக்கு. ஜனக ஆனால் அப்படிங்கிற திரைப்படம். இது வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமா மாதிரி எடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி டிராமாவும் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. படத்தோட கதையில வந்து கதாநாயகன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அப்பா அம்மா பாட்டின்னு சொல்லி ஒரு சின்ன குடும்பம், கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அந்த பேரண்டிங் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம ஆள் கொஞ்சம் யோசிக்கிறாப்ல. என் பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் ஆகிற எக்ஸ்பென்சிவ்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டிங் லைஃப்க்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியே இருக்கிறாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனோட மனைவி வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இப்போ எல்லாரும் நினைப்பீங்க இந்த குழந்தை இதுக்கப்புறம் வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட போறாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சோ அவர் சேஃபா யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெக்னன்ட் வந்து தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அதையும் மீறி வந்து இதா இருக்கனால கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறாப்ல. சோ அந்த கேஸ் எந்த மாதிரியான கேஸ், அந்த கேஸ்ல கடைசியா இவர் ஜெயிச்சாரா அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி டிராமாவா வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு 30 நிமிஷம் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் மாதிரி இருக்குங்க. அது எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நான் இங்க சொல்லிட்டேன் சாரி. பட் அந்த கோர்ட் ரூம் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இது பண்ணிருப்பாங்க. ஆனாலுமே அந்த எஃபெக்டிவான போர்ஷன்ல லைட்டா பிரெடிக்ட் பண்ற மாதிரியான கேள்விகள் நமக்கே மைண்ட்ல வரும். அந்த கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல அவங்களும் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லி ஒரு குவாலிட்டியான படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆக்கி நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல வந்து நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ், வெண்ணிலா கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு.